Welcome to Ishabox. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகி மாவில் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராகி மாவில் தோசை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு அரை கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அரை கப் ரவை, அரை கப் அரிசி மாவு, ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு, இப்போ நம்ம ஒரு ஆனியன் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமா புதினா எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். நான் வந்துட்டு ரவை ஆட் பண்ணியிருக்கேன். ரவை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ராகி மாவை ஆட் பண்ணிக்கலாம். ராகி மாவை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பை ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 to 10 minutes வரைக்கும் நல்லா ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கு அப்புறமா நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம். இப்போ தோசை செய்யற பாத்திரத்துல நம்ம நார்மலா தோசை எப்படி ஊத்துவோமோ அந்த மாதிரி ஊத்திக்கலாம். ஊத்திட்டு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு.